வடநாட்டு பக்கம் அவந்தி என்னும் ஒரு ஊர்ல வேதியர் குலத்துல பிறந்த ஒரு பாவி. வேதியர் குலம்னா பிராமணர்கள். எந்நேரமும் 4 வேதங்களையுமே பாடுறது, பாராயணம் பண்றது அவங்களுடைய அதிகமான ஒரு இதுவா இருக்கும். அப்படி அவங்களுடைய மரபுல தோன்றின வாரிசு. அவனுக்கு அதிகமான காம எண்ணங்கள் அதிகமாவே இருக்கு. அவன் என்ன பண்றான், என்ன பண்ணுன்னு தெரியாம இப்படியே இருக்கான். அவனுடைய தாய் மிகவும் அழகு வாய்ந்தவங்க. ஒரு நாள் என்ன நடக்குது, தாய் கூடவே தன்னுடைய மகனுக்கும் இருவருக்குமே புணர்வு ஏற்படும் வகையில் அமைந்தது. இது இப்படியே தொடர்ந்தும் போகுது. ஒரு நாள் என்ன பண்றாரு, அவருடைய தந்தைக்கு இது தெரியுது, தெரிஞ்சும் தெரியாத போல இருக்காரு. இதே போல இன்னொரு நாள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது தந்தை பார்த்துடுறாரு. இது மகனுக்கும் தெரிஞ்சிருது. தெரிஞ்ச உடனே இனிமே அப்பாவை விட்டு வைக்க கூடாது, இவரை எப்படியாவது போட்டு தள்ளின்னு முடிவு பண்ணிடுறாரு. தன்னுடைய தந்தையும் கொன்றுறாரு. கொன்று விட்டு அந்த பாவியை அழைத்துக்கின்னு வீட்டில் இருக்கிற எல்லா பொருள்களையும் எடுத்துக்கின்னு அந்த பாவி அழைச்சின்னு கிளம்பிடுறாரு. வேற ஊருக்கு போய் நம்ம வாழலாம் அப்படின்னு சொல்லி அழைச்சின்னு போற இடத்துல திருடர்கள் வந்துடுறாங்க. திருடர்கள் வந்து இவர் கையில வச்சிருந்த பொற்காசுகள் எல்லாத்தையும் பிடிங்கிட்டு அவனுடைய தாயாகி அந்த பாவியையும் அழைச்சின்னு போயிடுவாங்க. இந்த பாவி என்ன பண்ணுவான், ரெண்டுமே இல்லாம போயிடுச்சு, நிர்கதியா நிக்கிறமே, என்ன பண்றதுன்னு தெரியாம தத்தளித்து நிற்பான். அப்படி தத்தளிக்கும் போது என்ன நடக்கும், இறந்தார் பார்த்தீங்களா அவங்க அப்பா, அவரு இறந்து பேயா வருவார். பேயா வந்து இவருக்கு தொந்தரவு பண்ணுவார். தன்னுடைய மகனை ரொம்ப தொந்தரவு பண்ணுவார். ஒரு கன நேரம் கூட தூங்க விடாம தொந்தரவு பண்ணினே இருப்பாரு. இவரால முடியல, என்ன பண்றதுன்னு தெரியலையே, இதுல இருந்து நான் விடுபடுறேன்னா நான் என்னதான் பண்றதுன்னு தெரியாம ரொம்ப கவலைப்படுறாரு. எங்க போனாலும் இதுக்கு முடிவே வரல, என்ன பண்றதுன்னு தெரியலன்ட்டு. அதே போல அவரால் ஒரு ஆலயத்துக்கும் போக முடியல, சிவ சிந்தனைகளும் நினைக்க முடியல. எது வந்தாலும் இவருடைய எண்ணத்தை தடுக்கிறது. இவர் செய்த வினை நல்ல எண்ணத்தை கூட நினைக்க விடாம தடுக்குது. என்னதான் பண்றது ஒன்றும் புரியலையே அப்படின்னு நினைத்திருந்தாலு முன்னொரு காலத்துல முற்பிறவி பலன் அவர் இருந்ததால மதுரை என்னும் தலத்துக்கு வந்துடுறார். பாண்டிய நாடாகிய மதுரை அங்க வந்து சேர்ந்துடுறாரு.